பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி 2025 மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்துடலாம். இன்ஜின் டைப் வந்து 4 ஸ்ட்ரோக் ஏர் கூலர் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் டைப்புங்க. இன்ஜின் சிசி 236 சிசி. பவர் டார்க் வந்து 9.5 ஹெச்பி 16.2 என்எம் வருதுங்க. வண்டி மைலேஜ் வந்து 40லேருந்து 50க்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. சிஎன்ஜி டேங்க்கு கெப்பாசிட்டி 4 கிலோலேருந்து 4.5 கிலோ வரைக்கும் பிடிக்கும் சொல்கிறாங்க. டைமென்ஷன் வந்து லென்த்து வந்து 2.6 மீட்டர், வித்து வந்து 1.3 மீட்டர், ஹைட்டு வந்து 1.7 மீட்டர் வருதுங்க. வீல் பேஸ் 2 மீட்டர் வருதுங்க. பிரேக்கிங் டைப் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் டைப்புங்க. நீங்கள் பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி 2025 மே மாதம் புது வண்டி ரேட்டுங்க. வண்டி ரேட்டு 3,03,000 வருதுங்க. டிஸ்கவுண்ட் வந்து 10,000 பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில இடத்துல டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வண்டி ரேட்டு 2,93,000 வருங்க. இப்போ நீங்கள் அடுத்து வந்து ஃபைனான்ஸ், இப்போ நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் வந்து 30,000 கொடுக்குறீங்கன்னா, இப்போ இந்த 30,000 வந்து இந்த டாக்குமெண்ட் சார்ஜ், இந்த பர்மிட் வந்து 3,000 கிட்ட வருது. டாக்குமெண்ட் சார்ஜ் ஒரு 6,000 கிட்ட வருது. மொத்தம் 30,000 இனிஷியல் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி வரும். நீங்கள் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா 30,000. மாதமானால் ஃபைனான்ஸ் வந்து 48 மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு 9,300 வருங்க. நீங்கள் கட்டின அமௌண்ட்டு 4,46,400 வருங்க. நீங்கள் பஜாஜ் ஆர்இ சிஎன்ஜி 2025 மே மாதம் புது வண்டி எடுக்கணுன்னா 3,03,000 வருதுங்க. டிஸ்கவுண்ட் பண்ணு 10,000 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கவுண்ட் பண்ணாங்கன்னா 2,93,000 வருங்க. வண்டி ரேட்டு ஏறிட்டே போகுது. ஆனால் வண்டி ஓட்டுறவங்க வருமானம் கம்மியாகிட்டே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.